ஓம் நமச்சிவாய. இந்த பதிவில் ஓணம் பண்டிகை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம். ஓணம் பண்டிகை மகாபலி சக்கரவர்த்தி செருக்கினை அடக்கிட திருமால் வாமனராக அவதரித்து பலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் தானமாக கேட்டதாகவும், அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி இசைவளித்ததுடன் முதல் அடியில் பூமியையும் 2ஆம் அடியில் வானத்தையும் அளந்த வாமனர் 3ஆம் அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அவரை அழிக்க முற்படும் சமயம் மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுதோறும் தன்னுடைய மக்களை காண தமக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்டார். அதை ஏற்றுக்கொண்ட வாமனர் அருள் புரிந்தார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்களை காண வரும் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் நாளை ஓணம் எனும் திருவோண திருநாளாக மக்கள் அனைவரும் கொண்டாடுகின்றனர். ஓணம் திருவிழா 10 நாள் நடக்கும். அத்தப்பு கோலம், புலிக்களி, கைகொட்டுக்களி, யானை திருவிழா, விளையாட்டு, படகு போட்டி அப்படின்னு கேரளமே ரொம்ப திருவிழா போன்றிருக்கும். அந்த 10 நாளுமே ஜெகஜோதியாக இருக்கும் கேரளா ஃபுல்லாகவே. குமரி மாவட்டம், நம்ம தமிழக கேரள எல்லையோர மாவட்டங்களெல்லாம் இந்த ஓணம் பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் ஓண சத்தியம் சிறப்பாக கொண்டாடப்படுது. ஓம் நமச்சிவாய.